ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர், சென்னையில் இருக்கேன். இந்த சனி பெயர்ச்சி ஏன்னாக்கா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பெயர்ச்சி, 7.5 சனி, 8.5 சனி, 9.5 சனி, இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பல சனி பகவானை பற்றின ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்றைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள். என்னடா இந்த சனி பெயர்ச்சி? சரி, இது சனி பெயர்ச்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய, பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா? சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா? இல்லை சனி பார்த்தா கோடி நன்மை, சனியை கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க, சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பற்றி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மளை பயம், குழப்பம், மனுஷன் எதையா பண்ணுறது அப்படின்ற ஒரு தயக்கம், குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில் கொண்டு போய் விட்டுட்டு, இங்கே போனால் இந்த பரிகாரம் செய்யறது, அங்கே போனால் அந்த பரிகாரம் செய்யறது, பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது, இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க, மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும். ஸோ இந்த சனி பகவானா என்ன? முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா, சனின்ற கிரகம் நீங்கள் பால்வழி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன்லேருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் சனியோட நகர்வு ரொம்ப ஸ்லோவான நகர்வு. ஸோ ஏன் தூரமாக இருக்குது அப்படின்றது பால்வழி மண்டலத்தில் இருக்குது. ஸோ பால்வழி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும். ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், ஒரு குழப்பம் வந்துடும். ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனிக்காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல், ஏன்னா இந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மார்கழி மாதம், தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும். ஏன்னா அப்போ பனி, முன்பனி பின்பனி காலங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது, ஒரு சோர்வாக இருக்குது. அதனால தான் பிரம்மமுகூர்த்தத்துல இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் சனி பகவானோட தன்மை என்ன, குளிர்ச்சி, இவ்வளோதான். குளிர்ச்சினாவே அங்கே பயம், இருட்டு. ஸோ இவ்வளோதான் விஷயங்கள். ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதாக மாறும். அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம்னு சொல்லக்கூடிய அந்த 3, 6, 11 இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்கிறோம். மற்ற பாவங்கள் இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. உண்மையாகவே நற்பலன் எப்படி கிடைக்குது, கெடுபலன் எப்படி நடக்குது, இவ்வளோதாங்க விஷயம். இதை தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பெயர்ச்சியில் எந்த சனி பெயர்ச்சி வேணாலும், சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும். ஸோ இப்போ இந்த 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்காரு. 3ஆம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம். ஸோ விஜய வீரியஸ்தானம், இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும். தேவையற்றத விரயம், உயிராற்றல் விரயம் அங்கே ஏற்பட்டுரும். அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு, அதனால தான் நம்மளால பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க? அந்த காளை அடக்கிற போட்டியெல்லாம் வச்சாங்க. ஏன்னா அந்த 3ஆம் பாவம் வலுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 3ஆம் பாவத்தை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குளுமையாக இருக்கணும். குளுமையாக இருந்தால்தான் நம்மளோட அந்த உயிர் ஆற்றல் சொல்லக்கூடிய, ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவா கொடுத்தாங்க? ஈஸ்வரனாவே என்னன்னா அவர் தான் ஆயுள் காரகன். அப்போ ஆயுள் எப்படி இருக்கும்? 3ல் சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமாக எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்தில் சனி இருந்தால்
ஆறாம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம். ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லு. ஏன்னா இன்னைக்கு வாழ்வியலுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது. உங்கள் வாழ்வியலே ஒட்டி தாங்க ஜாதகமும் நடக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன், உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ, அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம், அல்கலைன் என்பது குளிர்ச்சி. அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி. அங்கே குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான். ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர். அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே. ஸோ அப்போ அங்கன்னா அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான். அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்ல. அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரை குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது. ஸோ அப்போ அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி, நோயே இல்லை. எதிரி என்பதே நமக்கு கிடையாது, எதிரியே நண்பன் ஆயிடுவான். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கணுமோ, அது என்னது நம்ம கேன்சர், இன்னைக்கு எய்ட்ஸ், இன்னைக்கு சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன், அதாவது வெப்பம் அதிகமாக வருது. அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது. ஸோ அதனால் சனி பகவான் 6ல் இருந்தால் அபரிவிதமான நல்ல பலன் சொல்கிறேன். அதே 11ஆம் பாவம், 11ஆம் பாவம் லாபஸ்தானம், மனமகிழ்ச்சி. இப்போ லாபம் மனமகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா இப்போ நம்ம மனமகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம்? ஊட்டி கொடைக்கானல் தான் போகிறோம். ஊட்டி கொடைக்கானல் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள், மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக ஹனிமூன்லாம் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? குளிர்ச்சி. அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும்போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும். மனம் என்பது தேவையில்லாமல், மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாயும். ஆனால் அந்த இடத்துல அலை போயாமல் அப்படியே கூலாக நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சி எல்லாம் பெருகும். ஸோ அப்போ இந்த சனி பெயர்ச்சி, ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இங்கே நம்ம சொல்கிறோன்னா, எல்லாரும் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. இங்கே அறிவியல் பூர்வமாக ஏன் சொல்லணும்னா இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புகிற, அறிவியல் சொல்ல தான் ஏற்றுக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம். அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும் போது இந்த சனி பயிற்சியில் எந்த கிரக பயிற்சியும் இலகுவாக நம்மளால் கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும். நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்ல வருது. ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படுது. இந்த கோயில் போனால் என்ன நடக்கும்னா நம்மளுடைய, ஏன்னா சனியோட தத்துவம் ஆகாய தத்துவம். அதாவது என்னன்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க. பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த 12 வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் பண்ணுவாங்க, அந்த விமானம் சொல்லுவாங்க. அந்த விமானம் என்பது என்னன்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும். அப்போ அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடையும். ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும். அப்போதான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வது. அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும். விரிவடைந்த ஆகாயத்தில் நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து 2 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமானா கண்டிப்பாக தீராது. உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலிருந்தும், எல்லா சனி பயிற்சியிலிருந்தும், எல்லா கிரக பயிற்சியிலிருந்தும் உங்கள் வாழ்வையை மேன்மை அடைய முடியும். அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, ஸோ மிதுன ராசி எப்போதும் பார்த்தீங்கன்னா மிகுந்த அறிவாளிக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான். ஏன்னா இவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை உங்களை பக்குவப்படுத்தி நிறைய நாலேஜை கொடுத்துரும். அந்த நாலேஜையே இவங்களால சரியாக வச்சுக்க முடியும். அதுலேயே இவங்க குழப்பம் போயிடுவாங்க. அதான் உங்க பிரச்சனை. ஏன்னா அறிவாற்றல் மிகுந்த ஒரு ராசி என்னன்னாக்கா மிதுன ராசி தான். ஏன்னாக்கா இவங்களுடைய பேச்சால் இவங்களுடைய நட்பு வட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்க சில பேரை மட்டும்தான் நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தன வரவில் பார்த்தீங்கன்னா கொடுத்த இடத்துலேருந்து காசு வந்திருக்காரு. ஏன்னா பணத்தை கொடுத்துட்டு அதை கேட்க போய் தேவையில்லாமல் பஞ்சாயத்து தான் வந்திருக்கும். ஸோ இந்த பஞ்சாயத்து எல்லாமே பாக்கியமாக மாறப்போகுது. இவ்வளோதான் விஷயம். அதனால் நீங்கள் கொடுத்த பணம் இப்பொழுது உங்களுக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கான சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் பயணிக்கும் போது உங்களுடைய பண வரவு கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண வரவு என்பது அப்போது மனம் சார்ந்த விஷயம். ஸோ மனம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் எப்போதும் எங்கேயாவது சுற்றுலா போகலாமா, ட்ரிப் அடிக்கலாமா அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுடைய ஆன்மீக யாத்திரைகளை நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் இப்போ இருக்குது. ஸோ மேலும் உங்களுடைய இந்த பழைய வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழைய வண்டியை சர்வீஸ் விட்ருங்க. அப்படி இல்லைன்னா
மாற்றிடுங்க. ஏன்னா இந்த பழைய வண்டி போயிட்டே இருக்கும்போது நடு ரோட்டில் நிற்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ வண்டி சார்ந்த விஷயத்தில் டாக்குமெண்ட், முக்கியமாக அந்த இன்சூரன்ஸ்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தயவு செய்து இன்சூரன்ஸை போட்டுருங்க. ஏன்னா வண்டி சார்ந்த விஷயத்தில், வண்டி சார்ந்த இதில் ஒரு சர்வீஸ் விட்றது, வண்டி மெயின்டெனன்ஸு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அம்மா சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆனால் அம்மாவுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது சிறு சிறு உபாதைகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்களோட வாழ்க்கை துணை வந்து டென்ஷனாக இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் கூல் படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கான சூட்சமாக உங்களுக்கே தெரியும், நீங்கள் என்ன பண்ணால் கூல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட வாழ்க்கை துணை சூழல்கள் எல்லாமே உங்களை வந்து நிறைய விஷயங்களை அவசரப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏதாவது உடனே இப்பயே முடிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு அவசரப்படுவோம். ஆனால் நீங்கள் பொறுமையாக நிதானமாக கையாளணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்னா பொறுமையும் நிதானம் தான் தேவை. ஏன்னா இப்போது வேலை பளு அதிகரிக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய வேலையை கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை இப்பயே முடி. அதனால் இந்த பரிகாரமே இதான். உங்களுக்கு பரிகாரம்னா பெருசாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் மிகப்பெரிய பரிகாரம். வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் கோயில் போங்க. நான் சொல்லக்கூடிய சில கோயில்கள் இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும் போது போங்க. ஆனால் வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் மாற்றியே ஆகணும் என்பதுதான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க வேலையை நாளைக்கு செய்யலாம் ஆனால் ஒத்தி போடாது. ஏன்னா நாளைக்கு இதுக்கு மேலே பெரிய வேலை ஒன்று காத்திருக்கு. ஸோ அந்தந்த வேலையை அப்போதே முடிச்சிருங்க. ஸோ வேலை பலுனால உங்களுக்கு தூக்கமின்மை வரும், தூக்கம் இருக்காது. ஆனால் நீங்கள் தூங்கி தான் ஆகணும். இதுதான் பரிகாரம், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சரியான நேரத்திற்கு தூங்க பழகி கொள்ளுங்கள். அதே போல் தேவையற்ற இந்த புறம் பேசுவது இதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு இந்த முட்டி வலி கன்ஃபார்மாக வரும். ஸோ முட்டி வலிக்கு நீங்கள் போய் டாக்டரை போய் பார்க்கணுமாங்கல்ல, முட்டி வலி என்பது இந்த காலகட்டம் கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுடுத்தண்ணி ஒத்தனம் கொடுத்தாவே முட்டி வலி சரியாது. நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள். அப்புறமா நீங்கள் வேணால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட போடுங்க. இந்த காலகட்டத்தில் முட்டி வலி என்பது கன்ஃபார்மாக வரும். ஸோ வாழ்க்கையில் உணவு முறையில் கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிடணும். ஸோ சரியான நேரத்துக்கு அந்த நேரம் தவறாமல் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் சரியாக பண்ணிக்கிங்க. முட்டி வலிக்கு சுடு தண்ணி ஒத்தரம் கொடுங்க. உங்களுக்கு நம்ம பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பசுமாட்டுக்கு நீங்கள் அந்த அகத்திக்கீரையை தானமாக கொடுக்கலாம். அகத்திக்கீரையை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்கள் வேலையில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது குறையும். ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு இப்போ எனக்கு அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைக்கு சார்ந்த விஷயத்தில் ட்ராவலிங், இது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. வேலை பளு அதிகமாகும். ஸோ இதுக்கு நீங்கள் பசுமாட்டுக்கு கொஞ்சம் அகத்திக்கீரையை கொடுத்துக்கணும். இன்னொன்று அவசரப்படக்கூடாது. இவ்வளோதான் உங்களுக்கு பரிகாரம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னாவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். குறிப்பாக அந்த இன்சூரன்ஸு சர்வீஸுன்னு சொன்னோம், வண்டி வாகனத்தை சர்வீஸ் விடுங்கன்னு சொன்னோம். இதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியான சனி பயிற்சி அமையும். நன்றி, வணக்கம்.